சஞ்சலத்தோடும் தவிப்போடும் இன்னும் எத்தனை நாள் தான் இருப்பது, எனக்கென்று விடிவு காலம் இல்லையா என்று யோசிக்கும் ஆத்மாவே, இன்று கர்த்தர் நமக்கு சொல்லுவது ஏசாயா 51:11. கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமேல் இருக்கும். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம். இந்த பார்வோன் கொடுமையிலிருந்து எப்பொழுதுதான் விடுவிக்கப்படுவோமோ என்ற தவிப்பும் சஞ்சலமும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதிகமாயிருந்தது. அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூக்குரலிட்டார்கள். அவர்களுடைய சத்தமும் தேவனுடைய சந்நிதியில் போய் ஏறிற்று. அப்போது தேவன் ஒரு இரட்சகனை மோசேவை அனுப்பி அவர்களை அங்கிருந்து ஆபிரகாமுக்கு வாக்கு பண்ணின தேசத்திற்கு நேராக நடத்தினார். ஆம், தன் தேசத்திற்கு திரும்பினார்கள். அங்கு வந்தபோது அவர்களுக்கு ஆடலும் பாடலும் மகிழ்ச்சியும் அங்கு இருந்தது. அதுவரை இருந்த சஞ்சலம் அவர்களை விட்டு ஓடி போயிற்று. நமக்கும் அநேக விதமான சஞ்சலமும் தவிப்பும் நம் வாழ்க்கையில இருக்குங்க. இந்த பிரச்சனையில இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், இந்த நீதிமன்ற கேஸ்ல இருந்து நான் எப்படி வெளியே வருவேன், கடன் எப்படி நீங்கும், எப்ப என்னுடைய படிப்பு நல்லா வரும், எனக்கு இந்த தொல்லை இந்த நிந்தையிலிருந்து எப்ப நான் விடுவிக்கப்படுவேன், எப்ப சுயாதீனமா இருப்பேன்ற ஒரு சஞ்சலம் ஒரு தவிப்பு நமக்குள் எப்பயுமே இருக்குங்க. இந்த வசனத்துல 2 விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஒண்ணு, திரும்பி வருவார்கள். எந்தெந்த இடத்திலிருந்து நம்ம விழுந்து போனோமோ, கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்தெந்த காரியங்கள் நம் வாழ்க்கையில வந்ததோ, எந்தெந்த இடத்துல இருந்து நம்ம பின்வாங்கி போயிருந்தோமோ அதிலிருந்து தேவனிடத்தில் நாம் திரும்பி வருவோங்க. நாம் திரும்பி வரும்போது தேவன் நம்முடைய சஞ்சலத்தையும் தவிப்பும் நம்மை விட்டு எடுத்து போட்டு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நமக்குள் தருவாருங்க. 2வதாக, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி கூக்குரலிட்டது போல நாம் அவருடைய நேரம் அறிந்து கூக்குரலிட்டு தேவனிடத்தில் நாம் கெஞ்சும் போது தேவன் இந்த தவிப்பு நம்மை விட்டு ஓடச் செய்வாருங்க. ஜெபிக்கலாமாங்க. தேவரீர் கெட்ட குமாரன் தான் எந்த இடத்தில் தப்பு செய்தேன் என்று உணர்ந்து தகப்பனிடத்தில் திரும்பியது போல என் வாழ்க்கையில் உண்மை விட்டு எங்கெல்லாம் நான் விழுந்து போயிருக்கேன், எங்கெல்லாம் பின்வாங்கி இருக்கிறேன் என்றதை பார்த்து உம்மிடத்தில் திரும்பத்தக்கதாக எனக்கு உதவி செய்யும். என்னுடைய சஞ்சலம் தவிப்பு என்னை விட்டு ஓடவும் உமக்குள் நான் மகிழ்ந்து களி கூர்ந்திருக்கவும் எனக்கு கிருபை தாரும். இயேசு மூலம் பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதிக்கும் ஜீசஸ் விஷன்.